ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதி ஸ்ரீதியா சேனல். சௌ கூட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். வடச்சட்டியை வச்சு ஆயில் ஊற்றி கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சு வந்தோடனே பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். சின்ன வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற மட்டுக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்குவோம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பொரிய விடுங்க. வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. நல்லா ப்ரௌன் கலரில் ஆகட்டும். கரைய விடாமல் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்மெல்லே வந்து பார்த்திங்கன்னா சீரகம் போட்டுக்கனால செம்மையாக இருக்கும். லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பொதுவாக கூட்டுக்கு பெருங்காயத்தூள் போட மாட்டாங்க. பட் ஏன்னா குழந்தைங்களுக்காக தானே செய்கிறோம். அப்போ பெருங்காயம் போட்டோம்னா டைஜஷன் கொஞ்சம் நிறைய போட்டுறாதீங்க, லைட்டாக போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவில் டைஜஷன் ஈஸியாக ஆகிக்கும். நறுக்கி வச்சிருக்கிற இது என்ன காயின்னு தெரியுமா? சௌ போட்டுக்கிறோம். வாட்டர் நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்குவோம். நானும் பாப்பா மட்டும்தான், மாமா வெளியில் போயிட்டாங்க, அதனால் கொஞ்சமாக சேரும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஆன்டிபயாட்டிக், பட் சேர்க்க மாட்டாங்க. நான் வந்து பாப்பாவுக்கும் கொடுக்குறேன் இல்லையா, கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அளவு இந்து உப்பு பார்த்திங்கன்னா கிட்னி ப்ராப்ளம்லாம் வராமல் பார்த்துக்கும். ரொம்ப நல்லது. பாறை உப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இப்போ இருந்து யூஸ் பண்ணி பழக்கிடுங்க. வந்து கரெக்டான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நீருக்காய், நல்லா அப்படியே ஷார்ட்டாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கோ. இந்த காய் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க, தைராய்டு வந்துடும் அப்படி இப்படின்னா. அப்படியெல்லாம் கிடையாது. லிமிட்டாக அவங்களுமே சாப்பிட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொடைக்கானல்லாம் வேஸ்ட்டாகவே போட்டுருவாங்க. நாங்களாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு கூட கொடைக்கானல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இதில் அவ்வளோ சத்து இருக்குது தெரியுமா. பச்சை மிளகா, சீரகம் எல்லாம் போட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையா சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலாக கொடுக்கும். அதுக்காக நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். காய் நல்லா வெந்துருச்சு. ஸோ அதில் வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்குவோம். நல்லா பாயில் ஆகிடுச்சு. அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கோகனட் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை போட்டு மீதி இருக்கிறத வாஷ் பண்ணி ஊற்றிடணும். இதில் பொடி பொடியாக நறுக்கிய தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷன் தான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். இது சப்பாத்திக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சௌ கறி மாதிரி இருக்கும், செம்மையாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும்.